ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு புது விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஓட்டிங் போல் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை, கொஞ்சம் முன்னாடி. ஸோ அதுக்கு வந்து ஓட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்கள் ஓட்ஸ் கொடுத்து அதை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்னா உங்கள் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வீடியோவில் லோகோ இங்கே லெஃப்ட் கார்னரில் போடுறோம் பார்த்தீங்களா, அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக, ஹோம் ஸ்க்ரீன் இமேஜ் வைக்கலாம் அப்படின்றது சேனலுக்கு வைக்கலான்றதுக்காக ஒரு ஐடியா தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ ஃபீட்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் நான் வந்து ஏதோ ஒரு தாட் ப்ராசஸில் வச்சதுன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம லோகோ வச்சு, நம்ம சேனலோட லோகோ வச்சு ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டிங்க்கு நன்றி. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் தான் வந்து நான் அந்த ஓட்டோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றுவேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, தாராளமாக மாற்றலாம். இந்த மந்த் இந்த சென்ஸ் ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் இருக்கும். செப்டம்பரில் வந்து நான் மாற்றிடுவேன். ஓட்டோட ரிசல்ட் என்ன இருக்கோ அது அப்படியே. ஸோ ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். சாரி, இந்த சீசன் பாஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சீசன் பாஸில் இருக்க இந்த ஷாப்பில் கோல்டு வச்சு இந்த கிளாஸ் வாங்குறது எப்படி, இந்த 500 கோல்டு வந்து நம்மளால் எடுக்க முடியுமா, 500 கோல்டு வந்து பாசிபிளாக, நம்ம ப்ரீமியம் பாஸு அது ப்ளஸ்ஸு அதெல்லாம் வாங்கினாலும் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை நான் கேல்குலேட் பண்ணி பார்த்து நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை புது வீடியோ வேணும் அந்த மாதிரினா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேம்ஸில் டவுட் இருக்குனாலும் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் அதோட கண்டென்ட் க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த கோல்டு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியான வழின்னு பார்த்திங்கன்னா இந்த சீசன் பாஸும் இந்த சைட் சீசன் பாஸும் தான். ஸோ இதில் இருக்க கோல்டு எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் கேல்குலேட் பண்ணிடலாம். அது போக இங்கே இல்லை, ஓகே, இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோல்டு கிடைக்கும். ஸோ இந்த 3 வழி வந்து மெயின் அண்ட் ஈஸி. இது தாண்டி இன்னும் சில வழிகள் இருக்குது. அதை நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இருங்க, நான் அப்படியே கேல்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தடவை வந்து நம்ம கோல்டு மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இந்த கோல்டு சீசன் காயின்ஸ்னு இதிலிருந்து எல்லாமே பார்த்துறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் கோல்டு கிடைக்கிறதுக்கான வழி எல்லாமே பார்த்துட்றேன். அதில் கேரண்டீடாக உங்களுக்கு வந்து ஒரு சீசனுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கோல்டு மிஸ் ஆகலை. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரீமியம் இல்லை பூஸ்ட் போகலான்னு மாதிரி யோசிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம இப்போ இப்படி கேல்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரேடியே எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25, 30, 32. ஸோ கேல்குலேட்டரில் 32 ப்ளஸ். ஓகே, அடுத்து எங்கே கோல்டு? ஓகே, இங்கே ஒரு 25. ஓகே, ப்ளஸ் இப்போ வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 32, 25, 57 இருக்குது. 32, 25, 57. ஸோ அடுத்து 3, 5, 8, 57, 8, 65ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 65. அடுத்து இன்னொரு 8. ஆமாம், 73. அதுக்கடுத்து இன்னொரு 8, 81. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை நான் எடிட்டில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறேன். இங்கே 9 இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 65th லெவல் வரைக்கும் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90 கோல்டு காயின் வந்து கிடைக்கும். 100. ஓகே, 130, 135. இங்கே 35 தான் இருக்குது பாருங்கள். ஓகே, அடுத்து 145. ஐம்பத்தஞ்சு,
170. ஸோ இதோட வந்து 170 காயின்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கே 170 ஒரு 15 185 காயின்ஸ் 90. இது ரெண்டுத்தையும் இப்படி கிராஸில் சேர்த்திடும். ஸோ 210 காயின் இப்போ வரைக்கும் டோட்டலாக இருக்குது. இங்கே ஒரு 15 225 ஒரு 25. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் பாஸ் ஃப்ரீ, ப்ரீமியம், அது போக இங்கே பூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து பூஸ்ட் எப்படி அன்லாக் பண்ணணும், மேபி அது ப்ரீமியம் அன்லாக் ஆனதுக்கப்புறம் தான் வரும் போல். இல்லை, ஸோ இங்கே இருக்குது. ஸோ பூஸ்ட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. மேபி 1லேருந்து 51 வரைக்கும் ஒரு பூஸ்ட் பாஸ், 51லேருந்து 100 வரைக்கும் ஒரு பூஸ்ட் பாஸ் போல். அதை பற்றி எனக்கு தெரியல, நான் அதை பர்ச்சேஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக இருக்க கோல்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 250 கிடச்சிருக்கு. நியர்லி ஹாஃப் த வே வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே கன்டினியூ பண்ணுவோம். 10 இப்போ வந்து 295 இருக்கும் இதோட கவுண்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். 310 330 இங்கே 20. ஸோ நம்மள்ட்ட வந்து இப்போ 350 இருக்குது. ஓகேங்களா, 350 இருக்குது. அது போக இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 days வரும். அந்த 7 daysலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சீசனுக்கு வந்து 4 times தான் எடுக்க முடியும். இருங்க இந்த டாஸ்க்கு. ஸோ இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 இருக்கும். ஸோ வீக்லி 10 அப்படிங்கிற கணக்கில் உங்களுக்கு வந்து 4 வீக்ஸுங்கையில் உங்களுக்கு 40 வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 350 இருக்கோம், கூட 40 ஆட் ஆகல 390 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிரு. ஸோ 390 காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது போக உங்களுக்கு வந்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 காயின்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்குன்னு உங்களால் மேக்ஸிமமாக ஒரு 1500 2500 தான் மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம இதுக்குள்ளே பார்த்துருவோம். 900 மேபி 2 times நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. மேபி மேக்ஸிமம் நார்மலாக விளையாண்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 900 ஈஸியாக கிடச்சிரும். கொஞ்சம் நீங்கள் இந்த ப்ரீமியம் பாஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் இந்த சில்வரில் கிடைக்கிது இல்லைங்களா ஸ்டார்டிங்கில். ஸோ அது கிடைக்கிறது வாய்ப்புண்டு. அது நியர்லி இன்னொரு 900 கிடைக்காது. பட் உங்களுக்கு அந்த இன்னொரு செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தேர்ட் டைம் வந்து இதில் கனெக்ட் பண்ணல, 2 times தான் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து ஒரு 40 நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம், 40 கோல்டு. இப்போ வந்து 390 இருக்கும், 40 ஆட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 430க்கு வந்துருச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒரு 70 கோல்டு வந்து கிடச்சிதுன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஸ்கில்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஸ்கில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து 70 கோல்டு வந்து தேவை. நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு வந்து இதில் இருக்க கோல்டும் கால்குலேட் பண்ணியாச்சு, இதில் இருக்க கோல்டு கால்குலேட் பண்ணியாச்சு, இங்கே கிடைக்கிற கோல்டும் கால்குலேட் பண்ணியாச்சு, இங்கே கிடைக்கிற கோல்டும் கால்குலேட் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே நம்மளுக்கு 70 கோல்டு தேவை அப்படிங்கையில் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு 430 கோல்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே 70 தேவை அப்படிங்கையில் நம்ம எங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ராஷருக்கும் இல்யூஷனிஸ்ட்டுக்கும் லெவல் 3ல் வந்து கிளாஸஸ் கொடுக்குறதுக்கு இப்போயே கொடுக்குறாங்க 400 கோல்டு இருந்தாலே உங்களுக்கு. அது போக இந்த சீசனில் வந்து வின்மேஜும் இந்த செல்வியன் இது வந்து ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் கிளாஸு, இது வந்து ஒரு ஆர்ச்சர் போ ஒரு கிராஸ்போ கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் 70 தேவை. அது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வழிகள் இருக்குது. இந்த அமிட்டி பவர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம லாஸ்ட் சீசனில் பார்த்த மாதிரி தான் இந்த அவுட் போஸ்ட்டு,
மைனு, அது போக அரினா, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த அமிட்டி பவரோடு வந்து போயிட்டு பவர் ஆஃப் அமிட்டியோட போயிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டு அப்புறம் சில்வர் சீசன் காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எந்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு பாஸை கில் பண்ணும்போது உங்களுக்கு சில்வர் காயின்ஸ் கிடைக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் பாஸ்க்கு கோல்டு காயின்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குன்றது தெரில, அட்லீஸ்ட் மினிமம் 1 இல்லாட்டி 2 கிடைக்கும் அதில் மைண்டில். ஓகேங்களா, உங்களுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கிடைக்குது, நீங்கள் வந்து 2 தடவை ஃபுல்லாக கோலம் கில் பண்ணுற அளவுக்கு போய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 30 நாளில் 60 கோல்டு காயின் அதில் கிடச்சிரும். ஓகே, இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் இது ஃபுல்லாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதை விட்டால் இங்கே இது வந்து இதை என்ன கணக்கில் சேர்த்துறதுன்னு தெரில அவுட் போஸ்ட்டு. ஏன்னா அவுட் போஸ்ட் வந்து நான் விளையாண்டு அமிட்டி பேச்சஸ் வச்சு விளையாடுற டைமில் எல்லா தடவை ஜெயிக்கிறப்போ எனக்கு கோல்டு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு காயின் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நேமாக கோல்டு சீசன் காயின். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைமுக்கு ஒரு காயின் கிடைக்கின்ற மாதிரி போட்டாங்க கூட இதுவும் அதே தான். ஒரு நாளைக்கு அது லிமிட் எவ்வளோன்னு தெரில, 1 or 2. ஸோ 1 இருந்தால் ஒரு நாளைக்கு 30 காயின் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அது தாண்டி நீங்கள் வந்து வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கிடைக்கும், லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் கிடைக்கும். ஸோ அதே தான் வந்து இங்கே அரினாவில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ போய் விளையாண்டு ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 or 2 கோல்டு காயின் கிடைக்கும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும். உங்களுக்கு இருக்கிறதுலே குறைஞ்ச டைம் செலவில் கோல்டு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரினாவில் தான். இந்த அமிட்டி பவரோடு போனால் நான் அரினாவில் கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே 4 மேட்ச் என்னமோ ஜெயிச்சு 4 தரையுமே கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோன்னு தெரில, நான் பண்ணதை வச்சு சொல்லணுன்னாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 30 நாள், ஒரு மாதத்துக்கு 4 மேட்ச் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 4 மேட்ச்னு ஒரு மாதத்துக்கு ஜெயிச்சிங்கனாலே உங்களுக்கு அதில் 120 காயின்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையே 70 காயின் தான் இந்த 500 காயின் வச்சு முடிக்கிறதுக்கு. பட் உங்களுக்கு அதில் 120 காயின் கிடைக்கும். மேபி உங்களுக்கு வந்து இதில் 120 காயின், அவுட் போஸ்ட்டில் ஒரு 30 காயின், 150 ஆச்சு, மைண்டில் ஒரு 30 காயின், 150 ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு காயின்ஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் மேபி என்ன இது பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கலாம், பூஸ்ட் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கலாம். உங்களுக்கு கிடச்சதுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நான் சீசன் பேக் பர்ச்சேஸ் பண்ணுன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. அது ரொம்பவுமே நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நான் எப்போவுமே வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா, கேமுக்குன்னு என்ன கேட்டால் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சீசன் பேக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நான் இதில் அப்படியே பண்ணுறது, நான் வந்து சீசன் பேக் வந்து கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா பாதியிலையோ ஸ்டார்டிங்லேயோ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட சீசன் ப்ளே பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி இங்கே 100 ரீச் ஆகி இந்த ரிவார்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபைனல் ரிவார்ட் கிளைம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ரிவார்ட்ஸும் உடனே கிடைக்கும். உடனே கிடைக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. நான் சொல்கிறது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, உங்களால் ஒரு நாள் விளாட முடியல, இல்லை ஒரு வாரம் விளாட முடியல அப்படின்னா நீங்கள் செலவு பண்ண காசுக்கு ரிட்டன் வந்து உங்களால் 100% எடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கேமுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்மளுக்கு அது எடுக்க முடியலன்ற மாதிரி ஒரு அது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். ஸோ நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க, நான் வந்து இதில் 100 ரீச் ஆனதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என் மனசுக்கு அப்படி தோணுது. ஓகேங்களா, ஸோ அது தாண்டி இன்னொரு இடமும் இருக்குது. இந்த சீசனுக்குன்னு கொடுத்த 2 லொக்கேஷன், இந்த அல்ஃபேர் லொக்கேஷன். ஓகேங்களா, இது வந்து நோ பிவிபி ஏரியா, இது வந்து பிவிபி ஏரியா. ஸோ இந்த ஏரியாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் அண்டு கோல்டு காயின்ஸ் வந்து கிடைக்கும். சீசன் கோல்டு காயின்ஸ் உங்களுக்கு வந்து எனிமீஸை கில் பண்ணும்போது. ஸோ அல்ஃபேர் நான் பிவிபி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சீசன் காயின்ஸும், அல்ஃபேர் பிவிபி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சீசன் காயின்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து லிமிட் எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் இதுக்குள்ள ஒரு நாளைக்கு வந்து 3 எப்படி சொல்கிறது, குறைஞ்சது எப்படியும் ஒரு 15 to 20 அல்ஃபேராவது நீங்கள் கில் பண்ணுவீங்க நான் பிவிபி ஜோனில். உங்களுக்கு அதுலேயே ஒரு அல்ஃபேருக்கு ஆவரேஜாக ஒரு காயின் கன்ஃபார்ம் ஒரு காயின் கிடைக்கும் பாஸில். மேபி சில டைம் 2 கிடைக்கும். ஸோ 15 போடையில் ஒரு 10 வந்து 1 கிடைக்குது, இன்னொரு 10க்கு வந்து 2, இன்னொரு 5க்கு வந்து 2 கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டால் நம்மளுக்கு வந்து
மினிமம் 30 சில்வர் காயின்ஸ் பர் டே கிடச்சிரும் உங்களுக்கு வந்து. இந்த ஒரு மாதத்தில் இந்த ஸ்பேன் ஆஃப் மந்த் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு வந்து 900 வந்து 900 சீசன் சில்வர் காயின்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ 900 சில்வர் சீசன் காயின்ஸ் வச்சு நீங்கள் 20 கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பிவிபி நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் வந்து பிவிபி லொக்கேஷன் போகலாம். நான் பிவிபி லொக்கேஷன் போனதில்லை, ஸோ அதை பற்றி என்னால் கிளியராக சொல்ல முடியாது. அது 100% கோல்டு சீசன் காயின் ட்ராப் ஆனு. ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா பிவிபி பண்ணுறான், பிவிபி லொக்கேஷன் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, நீங்கள் வந்து மற்றது இந்த லிஸ்ட்டில் சீசன் காயின்ஸ் லிஸ்ட்டில் இருக்க ப்ரீமியம்லேருந்து பூஸ்ட்லேருந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 470 காயின் வருது. ஸோ அது போக உங்களுக்கு அரீனா, அவுட் போஸ்ட்டு, மைனு இதெல்லாம் போகையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நியர்லி 200 காயின்ஸ் வந்து ஒரு மாதத்தில் உங்களால் எடுக்க முடியும். மேபி 200 இல்லாட்டி ஒரு 150 காயின்ஸாவது உங்களால் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு 150 காயின்ஸ் இதில் கிடைக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு 150 காயின்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு 70 காயின்ஸ் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் வந்து இங்கே கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுன்ற மாதிரி இல்லை. ஏன்னா இனிமேல் வர்ற சீசன்ஸில் வந்து அவங்க அந்த கிளாஸஸ்லாம் இங்கேயே கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்டலிஸ்ட் வந்து உங்களுக்கு புதுசாக கொண்டு வரப்பட்ட கிளாஸ் தான். புதுசாக கொண்டு வரப்பட்ட கிளாஸ்னால் நான் வந்து இந்த கேம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2021 அந்த வருஷத்துலேருந்து நான் விளாண்டுருக்கேன். ஓகேங்களா, 2021லேருந்து நான் விளாண்டுருக்கேன். 2021 உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிளாஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆர்க்மேஜ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்க எல்லா கிளாஸுமே புது கிளாஸ் தான், ஒவ்வொரு சீசனுக்கும் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 2021 நான் ஆரம்பித்தப்போ இந்த சீசன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருந்துச்சு கேமில். ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்டலிஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க கொண்டு வந்திருந்தப்போ நான் விளையாடல, அந்த டைமில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்டலிஸ்ட்டு, டியூலிஸ்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தப்போ மிஸ் பண்ணிட்டேன். மெர்சினரி, மேனர் அப்டேட்டு இதெல்லாமே நான் மிஸ் பண்ணியிருந்தேன். பட் அவங்க வந்து அதே கிளாஸஸை திரும்ப உங்களுக்கு இங்கே சீசன் ரிவார்டில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. டியூலிஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. வேறு என்ன கிளாஸு, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ டியூலிஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெர்சினரி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மெர்சினரியும் டியூலிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து நான் விளையாடாத டைமில் வந்து புதுசாக கொண்டு வரப்பட்ட கிளாஸு. ஸோ அது வந்து உங்களுக்கு இதில் திரும்ப கொடுத்துருக்காங்க. இதில் ரீப்பரு, வின்மேஜு, இது பேர் எனக்கு சொல்ல வராது, அது வேர்வல்ஃபு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வரப்பட்ட கிளாஸ். நான் விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க, நான் அதை சீசன் முடித்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நான் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரூயிடு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஷேமன்னு ஆர்க்மேஜ், அவ்வளோதான். 2021 இந்த டியூலிஸ்ட்டு, ரிப்பரு, மெர்சினரி இது எதுவுமே இல்லை. ஆக்டலிஸ்ட்டு, அல்கமிஸ்ட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா, விச் டாக்டர்லாம். ஸோ இதெல்லாமே ஃப்ளாஸ்க் கிளாஸஸ் தான். இது வந்து அப்போ இல்லாமல் இருந்தது. பட் இப்போ புதுசாக அது இன்ட்ரடியூஸ் பண்ண சீசனில் ஃப்ரீ ரிவார்டாக கொடுத்தாங்க. இப்போ திரும்ப ஃப்ரீ ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஸோ மேபி இப்போது அவைலபிளாக இருக்க இந்த கிளாஸு இதுவும் வின்மேஜும் தான் வந்து 500 கோல்ட் காயின்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கிளாஸஸ்மே திரும்ப வந்து நம்மளுக்கு நார்மல் சீசன் ரிவார்டில் இங்கே கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 500 கோல்டு கொடுத்து தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த அப்டேட்ஸில் என்ன வருதுன்றது தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட்பர்னோட டிஸ்கார்டில் வந்து ஒரு புது இது கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்ல, ஒரு புது பாஸ் இல்லை, ஒரு புது எனிமி மாதிரின்னே சொல்லலாம், பாஸ் எனிமின்னு சொல்லணும். அதோட கெட்டப் பார்த்தா மேபி அதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணால் இப்போ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. அது ஒரு புது பாஸு. அது பாஸ்க்கு வந்து நான் ஒரு 2 இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லணும், மெர்சினரியும் பிவிபி பற்றி ஒருத்தர் வீடியோ கேட்டிருந்தாரு, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வீடியோ மாதிரி இந்த நடுவில் இந்த பாஸோட வீடியோ வரும். டைமுக்கு அந்த அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெர்சினரி வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோக்கான மெயின் கண்டென்ட் வந்து அதுதான். இந்த கோல்டை வச்சு, சீசன் கோல்டை வச்சு நம்மளால் இங்கே இருக்க 500 கொடுத்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதா கேள்வி. நீங்கள் இதில் இருக்கிறத எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து
ஒரு மாதத்தில் ஒரு சீசனில் வந்து 430 கோல்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ 430 கோல்டு வச்சு உங்களால் இங்கே இல்யூஷனிஸ்ட், த்ராஷர் இந்த மாதிரி 400க்கும் இல்யூஷனிஸ்ட், த்ராஷர் தான் இல்லை, நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து இங்கே கொடுக்குற இதை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, மாற்றுவாங்க. சிலது ஆட் பண்ணலாம், சிலது கம்மி பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இது 2 தான் வரணும் இல்லை, இது 2 என்கிட்ட ஏற்கனவே இருக்கே அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாதது ஏதாவது வந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் வந்து அரீனா, அவுட் போஸ்ட்டு, மைண்ட்லாம் பண்ணி என்னால் வந்து 500 சேர்த்த முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சீசன் பாஸ் நான் நார்மலாக வாங்க மாட்டேன் ப்ரோ, இந்த கோல்டு சேர்த்துறதுக்காக தான் நான் வந்து சீசன் பாஸ் வாங்குகிறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்காதீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக இந்த ஃப்ரீ பாஸில் இருக்க கோல்டு, இதில் இருக்க கோல்டு, இதை வந்து 4 தடவை கம்ப்ளீட் பண்ணி 40 கோல்டு, அது போக உங்களுக்கு இந்த சில்வரில் கிடைக்கிற கோல்டுன்றது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டோட்டல் போட்டு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குன்னு. அது போக அவுட் போஸ்ட்டு, அரீனா, மைனுன்ற மாதிரி ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டு அதில் வர்ற கோல்டை நீங்கள் வந்து டோட்டல் போட்டு பாருங்கள். டோட்டல் போட்டு பார்த்துட்டு அது கூட இதில் வர்ற கோல்டை ஆட் பண்ணால் என்னால் இந்த ஸ்கில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் சீசன் பாஸ் வாங்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ஒரு அடிஷன் சப்ஸ்கிரிப்ஷன் கேல்குலேட்டர் எடுத்து போடுறதுக்கு வந்து போடாமல் நம்ம வந்து வாங்கிடுறோம் அப்படின்னா, சப்போஸ் 1 காயினோ 2 காயினோ கம்மியாக இருக்குன்னா நம்ம செலவு பண்ணது வேஸ்ட். ஏன்னா இது வந்து இந்த சீசன் முடிஞ்சதும் போயிடும், அடுத்த சீசனுக்கு இருக்காது. ஸோ சீசன் அது ரிட்டைன் ஆகி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருனாலையும் எல்லா கிளாஸுமே இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சீசன் அப்படி ரிட்டைன் ஆகி வராது, நம்மளால் அதை பிடிச்சி வச்சுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் விளையாடுங்க, ஒரு மாதம் இந்த சீசன் ஃபுல்லாக விளையாடுங்க, கடைசி நாள் வரைக்கும் டைம் இருக்கும், ஓகேவா? அப்போது அந்த டைமில் நீங்கள் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள். கடைசி நாள் வரைக்கும் இல்லை, என்னை கேட்டால் மோஸ்ட் ஆஃபன் வந்து பார்த்திங்கன்னா சீசன் முடிகிறதுக்கு ஒரு 4 நாளுக்கான டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அது முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 100th லெவல் ரீச் பண்ணிடுவோம். அந்த 100th லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதை கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கூட நீங்கள் ப்ரீமியமோ பூஸ்ட்டோ பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு அது இங்கே ஸ்கில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அது வேஸ்ட்டு தான். ஸோ காசை வீண் பண்ணிடாதீங்க, என்னோடய அட்வைஸ் அது தான். இது ஒரு கேம், ஜாலியாக விளையாடுவோம், ஜாலியாக இருப்போம். பிவிபி வேண்டாம், கோவம் வேண்டாம், எதுக்கு சொல்லுங்கள்? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த விஐபி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நிறைய போனஸஸ் உண்டு, இதில் டெய்லி சில்வரும் கூட உண்டு லெவல் 3க்கு வந்துட்டிங்கன்னா. அது போக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வரையில் ஓடின் ஆஃபரிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? இதோ மேஸ்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஐபி பாயிண்ட்ஸ் வாங்கினா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை, நான் ஒரே ஒரு தடவை தான் சீசன் ப்ரீமியம் பாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த டைமில் இது விஐபி அன்லாக் ஆச்சு எனக்கு. நான் இங்கே வந்து டெய்லி கலெக்ட் பண்ணுறதை வச்சு விஐபி பாயிண்ட்ஸ் ஏற்றி இப்போ விஐபி 2லேருந்து விஐபி 3 வரைக்கும் வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து அது கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து விஐபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு தான் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நான் நார்மலாக இதுக்கு முன்னாடி கேமில் செலவு பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா இங்கே போய் டெய்லி லூட் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவுமே இல்லாட்டி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான மெயின் கண்டென்ட் அதுதான். இதை நான் வந்து ஷார்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தேன். இப்போ 23 நிமிஷம் வந்துருச்சு. மேபி கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணி 20 நிமிஷத்தில் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. அது போக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த கேமில் எதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருக்குது இல்லை நிறைகள் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஓட் போட மறந்துடாதீங்க.